அன்பு நேயர்களே வணக்கம். குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழியில ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. ஏன் பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்றோம்னா, குலசேகர ஆழ்வாருக்கு பெருமாள், குலசேகர பெருமாள் அப்படின்னுட்டு ஒரு பெயர் இருக்கு. பெருமாள் என்ன ராமரை குறிக்கும், பெரிய பெருமாள்னா அவர் வணங்கிய ரங்கநாத பெருமாளை குறிக்கும். பெரிய பெரிய பெருமாள் அப்படின்னு சொன்னா அது நரசிம்மமூர்த்தியை குறிக்கும். அப்படி ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த பெருமாள்னா ராமரையே சதா சர்வகாலமும் நினைத்துக் கொண்டிருந்தவர் குலசேகர ஆழ்வார். அதனால அவருக்கு குலசேகர பெருமாள் அப்படின்னுட்டு பேரு. பெருமாள் திருமொழி அப்படின்னுட்டு அவர் பாடி அந்த திருமொழிக்கு பேர். அதுல அவருடைய இயல்பு, உலகத்தவர்கள் தன்னை எப்படி நினைக்கிறார்கள் அப்படி என்பதை ஒரு பாடல் அவர் சொல்றார். என்னை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறாங்கிறார். ஏன்னா ஒரு நல்லவனை பார்த்தால் உலகத்தார்கள் எல்லாம் பைத்தியக்காரனை போலத்தான் நினைப்பார்கள். நிறைய பாகவதர்களுக்கு செலவு பண்றான், இல்ல இறைப்பணிக்கு செலவு பண்றான், இல்ல கல்வி பணிக்கு செலவு பண்றான், அள்ளி கொடுக்குறான்னு சொன்னா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறாண்டா அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ரொம்ப இழுத்து இழுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் நோட்டு மேல நோட்டு சேர்க்கிறவனை பாத்தீங்கன்னா புத்திசாலின்னு கொண்டாடுகிறார்கள். தவறான வழியில சம்பாதிப்பவனை, தவறான வழியில செல்வம் சேர்ப்பவனை உயர்ந்தவன் என்று கொண்டாடுகின்ற உலகம் இதை போன்றவர்களை எல்லாம் பைத்தியக்காரன் என்று சொல்லுகின்றது. அது அவர் சொல்றார், பேயனே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே. உங்களெல்லாம் பார்த்தாமன்னா ஏதோ சாப்பிடுறீங்க, ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எதுக்காக இந்த மனித பிறவி எடுத்து வந்தோம்? வெறுமனே சாப்பாட்டுக்காக தான் வந்திருக்கிறோம். உண்டியே உடையே என்று உகந்து ஓடும் மண்டலத்தார் என்று அவங்களை எல்லாம் சொல்றார். சொல்லி அவங்க எல்லாம் இவரை நினைக்கும் போது இவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா உங்களை பார்த்தாதான் ஒரு நல்ல வாழ்க்கை. அந்தோ மானிட பிறவியை மதிக்கிறாரேன்னு சொல்றது போல இப்படி திரியுறீங்களே, நீங்க கடைசியில என்னதான் பண்ண போறீங்க? இந்த வாழ்க்கை முடியும் போது உங்களுக்கு கைமுதல் என்ன இருக்கிறது அப்படின்ட்டு பேசுறேன். ஆனா பொதுவாவே இப்ப உலகத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல நெறியோடு வாழ்பவனை, பிறருக்கு உதவுகின்றவனை பைத்தியக்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. கொஞ்சம் நிதானமா இருக்கிறவனை பார்த்தாலே அப்படிதான் நினைக்குது. அதுவும் நல்லவனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிட்டே வருதுன்னாதான் ரொம்ப அது மோசமான ஒரு நிலை. ஏனென்றால் கெட்டவனாக வாழ்வதற்கு அதிகம் சிரமப்பட வேண்டியதில்லை, நல்லவனாக வாழ்வதற்கு சிரமப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுதான் கலிகாலம் என்று நினைச்சுக்கிறதா, இல்ல அதுதான் மற்றவர்களுடைய ஒரு ஆவல் என்று நினைச்சுக்கிறதா? ஒண்ணுமே புரியலையே. ஆனா பாருங்க, இந்த தர்மம் தலைகாக்கும் அப்படி என்பதும் நல்லவர்களாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு நினைப்பவர்களுக்கும் பலன் இல்லாமல் போய்விடவில்லை. ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க, ஒரு நடந்த கதை இது. அதாவது ஒரு ஊர்ல ரெண்டு பணக்காரங்க, ஒருவர் கொஞ்சம் தர்ம சிந்தனை உடையவர், ஒருவர் அப்படியெல்லாம் கிடையாது. பிறருக்கு தொந்தரவு தர மாட்டாரே தவிர பெரிய விஷயம் ஒண்ணு அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப யோசனை பண்ணுவார். 5 பைசா யாருக்காவது பிச்சை பொண்ணு கூட 9,000 கேள்வி கேட்டு அது தரத்துக்குள்ள போரும் பொருட்டு ஆயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குணம் அவருக்கு. அப்படி வச்சுக்கீங்களா? இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப அந்த ஊர்ல ஒரு ஏழை பையன் ஒருத்தவன் படிக்கணும்னுட்டு வரான். வரும்போது பணம் கட்ட முடியல, அவனால படிக்கிறதுக்கு காசு கிடையாது. உடனே இந்த குடும்பம், தன்னுடைய மக்கள் அப்படின்ட்டு நினைக்கிற ஒருத்தவர்கிட்ட போயிட்டு அவர் கேட்கிறார், ஐயா கொஞ்சம் பணம் வேணும், பரீட்சைக்கு பணம் கட்டணும், அதை எழுதிட்டானா கொஞ்சம் பாஸ் பண்ணி ஒரு 2-3 வருஷம் அப்படியே நான் ஓட்டிட்டானா ஒரு வேலைக்கு போயிடுவேன், என்னுடைய குடும்பம் நல்லா போயிடும், கொஞ்சம் உதவுங்கய்யா அப்படிங்கிறார். அவர் என்ன நினைச்சு இவனுக்கு உதவுறது? இவன்ட்ட ஒண்ணுமே இல்லையே, ஒரு பஞ்ச பராரியாரெல்லாம் இருக்கிறான், இவன்ட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றது? அப்ப உள்ள இருந்து மனைவி சொல்றா, இதை பாருங்க, கண்டவனுக்கெல்லாம் காசு தராதீங்க, நமக்கு 4 குழந்தை குட்டிங்க இருக்கு, நம்ம எல்லாம் கொடுத்துட்டு தெருவிலையா நிக்க முடியும் அப்படின்னுட்டு அந்த அம்மா போதாததுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண உடனே, ஏற்கனவே கொடுக்க கூடாது அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவருக்கு அந்த அம்மாவும் சேர்த்து அட்வைஸ் பண்ண உடனே என்ன பண்றாரு, எப்பா என்கிட்ட பணம் காசு கிடையாது, நானே யார்கிட்டயாவது வாங்கலாம்ங்கிற அளவுக்கு இருக்கிறேன், உள்ள பீரோல அடிக்க வச்சிருக்கிறார். ஆனா அப்படி சொல்ற, அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? சமயத்துல அப்படியே ஆகட்டும்ங்கிற மாதிரி ஆயிடும். அதனால அவன் போயிட்டு இவர்கிட்ட அடுத்தவர் ஒருத்தவர் இருக்கிறாரியா, ஒரு பரோபகாரி, அவர்கிட்ட போய் கேட்கிறான். உடனே அவர் உட்கார வச்சு, என்னப்பா நல்லா படிக்கிறியா, போறியா வரியா, சரி எனக்கு கொஞ்சம் பணம் மழையாதான் இருக்கு, அதனால நீ படிப்புன்னு கேட்ட பிறகு நான் உனக்கு தராம இருக்கக்கூடாது, நான் உனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கிறதெல்லாம் பிரட்டி எல்லாம் பண்ணி அந்த
பையனுக்கு தந்துடுறார். அதோட முடிஞ்சு போச்சு கதை. அந்த பையன் வந்து படிக்கிறான், நல்லபடியா மார்க் வாங்குறான், நல்ல பெரிய பரீட்சையை படிக்கிறான், பெரிய உத்தியோகத்துக்கு போயிடும், ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு பெரிய லெவல்ல போயிடும். இந்த 2 பேருக்கு குழந்தைங்க இருக்கு, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு. அதெல்லாம் படிச்சுடுது. அதெல்லாம் படிச்சுட்டு வரும் பொழுது ஒரு நாள் 2 பேரும், அதுக்குள்ள வந்து அவரு வந்து ரொம்ப உத்தமனா இருந்தாரு இல்லையா, அவருக்கும் பணம் இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அவருக்கும் காலி ஆயிடுச்சு. இவரு அடுத்தவங்களுக்கு கொடுக்காமலேயே தானே வாழ்ந்து தவறான வழியில போயிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இவருக்கும் பணம் காலி ஆயிடுச்சு. இப்ப 2 பசங்களும் ஓரளவு படிச்சுட்டாங்க. படிச்ச பிறகு உத்தியோகத்துக்கு போகணும். உத்தியோகத்துக்கு போகும்போது 2 பேரும் அப்ளை பண்றாங்க. எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்றாங்கன்னா, இவர் ஏற்கனவே கொடுத்தவருடைய கம்பெனி இருக்குது இல்லையா, அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்றாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த இன்டர்வியூ பண்ணுகின்ற பொழுது அவர் ஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு எந்த ஊருன்னு பார்த்துட்டு, ஆக தன்னுடைய ஊர்ல இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு 2 பேரையும் கூப்பிடுறார். கூப்பிடும் பொழுது பாக்குறார், இந்த தனக்கு பணம் தர மறுத்தார் இல்லையா, அவருடைய பையனும் வந்து நிக்கிறான். தனக்கு உதவி பண்ண அந்த பையனும் வந்து நிக்கிறான். 2 பேரும் வந்து இருக்கிறார். 2 பேரும் ஊர்க்காரங்க தான். இப்ப என்ன பண்றது, 2 பேரும் நல்ல மார்க் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது, இப்ப அவருக்கு 2த்துலயும் ஒரு போஸ்ட் தான் இருக்கு. 2த்துலயும் எதை தேர்ந்தெடுக்கிறது, தான் நன்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படி என்று நினைத்து கொண்டு அவர் எதை தேர்ந்தெடுப்பாரு. இப்போ இந்த நேரத்துல ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். யாரு தனக்கு படிக்கிறதுக்கு அன்னைக்கு உதவி பண்ணாரோ அவருடைய பிள்ளை இன்னைக்கு இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு தன்னால முடிந்த உதவி பண்ணணும்னு நினைப்பாரு. அதனால இருக்கிற ஒரு போஸ்ட இவர்கிட்ட கொடுத்துறாரு. ஆக எப்பவோ ஏதோ அவர் இதை நினைச்சு ஒன்னும் செய்யல, எப்பவோ ஏதோ செய்த உதவி கண்ணுக்கு தெரியாமலேயே வளர்ந்து 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 ஒரு நல்ல உத்தியோகத்திலே கொண்டு போய் அமர்த்துகிறது. இதை நாம் அறிவது கிடையாது. ஆனா பொதுவா என்ன சொல்லுவோம், என்ன பண்ணி என்னங்க ஆச்சு, என்ன பண்ண நாயா பேயாதான் அலைய வேண்டியிருக்கு, 4 பேருக்கு கொடுத்தது பேங்க்ல போட்டு வச்சிருந்தா கூட இன்னைக்கு சாப்பிடலான்னு தான் நினைக்க தோணும். ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தா அவருக்கு அது உதவி இருக்கணுமே, அவருக்கு உதவிலையே, காசு வர்ற வழியும் தெரியாது போற வழியும் தெரியாதும்பாங்க. அதனால்தான் நிலைத்த செல்வம் என்று வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பிடிச்சு வச்சுக்க முடியாது. அது ராஜேந்திர சோழனா இருந்தாலும் சரி, ராஜராஜ சோழனா இருந்தாலும் சரி, இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஏதோ ஒண்ணு வீக்கா போயிடும். பணம் நிக்காது. எந்த பணக்காரன் எவன் கட்டின வீட்டோட 200-300 வருஷம் வாழ்ந்திருக்கிறான் சொல்லுங்க பார்ப்போம். அதோட கை மாறி போயிடும். ஒரு காலத்துல பெரிய பணக்காரனா இருப்பார், நம்ம கண்ணெதிரையே பாக்குறோம் இல்லையா. அப்படியே ஏன் சந்திரபாபு எடுத்துக்கங்க, அவர் நேரம் மேலேயே மாடியில போற மாதிரி ரேம்ப் வச்சு வீடு கட்டினாரு, எத்தனையோ ஏக்கர் நிலம். அவர் கண்ணெதிர்க்கையே சரி, நல்லதோ கெட்டதோ முடிஞ்சு போச்சு இல்லையா. போறோன்னு வந்துட்டா ஏதாவது தப்பு பண்ண தோணும், போயிடும். சொல்லலாம் அவர் தப்பு பண்ணாரு, காசு போயிடுச்சுட்டு. தப்பு பண்ண செஞ்சது எது, அதுதானே விதி. ஆனா தர்மம் என்பது இந்த இடத்துல ஒரு கொடை போல், என்னதான் உங்களுக்கு நீங்கள் செய்த பாவத்தினாலே சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் கூட அப்பொழுதும் உங்களுக்கு துணையாக, அதுதான் தர்மபுத்திரன் கதையில நம்ம படிக்கிறோம். கடைசியில என்னதான் இருந்தாலும் கூடவே ஒரு நாய் வருது இல்லையா, அந்த நாய் எப்படி வந்தது, அது தர்மம், அது தர்மத்தின் நிழலாக வந்தது. நீங்கள் அதை மட்டும் விட்டு விடாதீர்கள். உங்களை உலகம் இந்த ஆழ்வார் சொன்ன மாதிரி பைத்தியக்காரன்கிட்ட சொல்லணும், நீங்க பைத்தியக்காரனா இருக்கிறதே ஒரு விதத்துல நல்லதுதான். எப்படியே ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த மனித வாழ்வை ஒரு கெடுத்துக் கொள்வதை விட, நீங்கள் பைத்தியக்காரன் என்று பேர் எடுத்தாலும் ஒரு நல்ல விதமாக நடந்து கொள்வதிலேதான் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். புரியுறதா? அதுக்காக தான் இந்த பதிவு.